ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேகன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி பேஸ் பண்ணது. அதாவது ஐஆர்சிடிசி ரயில்வே இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 64 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி படிச்சிருப்பாங்க இல்லையா, பிஎஸ்சியில் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி கலினரி ஹார்ட்ஸில் பிபிஏ எம்பிஏ எல்லாம் முடிச்சிருப்பாங்க இல்லையா. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணது, டூரிசம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதை பேஸ் பண்ணது வந்து இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, அதை பற்றி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், 2 வருஷத்துக்கு. ஸோ எக்ஸ்டெண்டபிள், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி 1 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நல்லாவே இருக்கும். ஸோ சவுத் ஜோனில் தான் வந்து அதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, என்னன்னு பார்க்கலாம். ஸோ போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர் 64 போஸ்ட் இருக்கு. ஸோ வந்து வாக்கின் இன்டர்வியூ தான். ஓகேங்களா? ஸோ அதோட வெளியே என்னன்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்றேன். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க எங்கெங்களான்ட்டு. இங்க பாருங்க, இந்த இதுல பார்த்தீங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ. ஓகேங்களா? நீங்க டைரக்டா போய் இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திருவனந்தபுரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்நாடகா, கேரளா, அப்புறம் தூத்துக்குடி அப்படின்ற ஒரு 4 இடத்துல இன்டர்வியூ வந்து எப்பப்ப அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க இந்த அட்ரஸ் போய் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? வாக்கின் இன்டர்வியூ, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களோட சர்டிஃபிகேட் என்னென்னலாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அட்டன் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஓகே, இது ஒன்றும் ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. குவாலிஃபிகேஷன் அதாவது பார்த்தோன்னா கன்சால்டேஷன் ரெமுனரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதுவும் கொடுத்துருக்காங்க, அலோவன்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, டெய்லி அலோவன்ஸு, அடுத்து பார்த்தோன்னா லாட்ஜிங் சார்ஜ், அதே பார்த்தோன்னா நேஷனல் ஹாலிடே அலோவன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் டைம்ல பிஎஸ்சி படிச்சுக்கணும். எங்க இதில் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல. அதே மாதிரி பிபிஏ எம்பிஏ கலினரி ஆர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியன் கலினரி இன்ஸ்டியூட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் இதை படிச்சிருக்கோம். அதே மாதிரி பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸ் இதை படிச்சிருக்கலாம். இல்லை எம்பிஏ டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிலேருந்து படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் பாஸ் அவுட் பிஃபோர் 2024 ஆர் ஒன்லி எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ 2025ல பாஸ் அவுட் ஆனவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. பாருங்க, கேண்டிடேட் வித் மினிமம் ஆஃப் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெலவெண்ட் ஃபீல்ட் ஆஃப் ஒர்க் ஒன்லி வில் பி எலிஜிபிள். ஓகேங்களா? இல்லை கவர்மெண்ட் ஒர்க் பண்றீங்களோ இல்லை பிரைவேட்ல ஒர்க் பண்றீங்க, எங்கே ஒன்று 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 years ஃபார் அன்ரிசர்வ். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. upper age is relaxable for 5 years. 5 years for SC/ST க்கு, 5 years, OBC க்கு 3 years, and by 10 years for PWBD applicants, ex-servicemen. அதே மாதிரி up to extent of service rendered in defense plus 3 years அப்படின்னு சொல்லிட்டு ex-servicemenக்கு 3 years, அதே மாதிரி பார்த்தோன்னா PWBDக்கு 10 years அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இந்த செலக்டட் கேண்டிடேட்மே போஸ்டிங். ஸோ சவுத் சைடு தான் சொல்லியிருக்காங்க ஐஆர்சிடிஸில். ஸோ அதனால வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா ஐஆர்சிடிசி என்ன முடிவு பண்ணதோ அதை பேஸ் பண்ணி வேற ஸ்டேட்ல கூட போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அதாவது இங்கிலீஷ் அந்த ஹிந்தி எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா லோக்கல் லாங்குவேஜ் தமிழ், கன்னடா, மலையாளம் இருந்துச்சுன்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ கன்ஃபார்ம் கன்னடா, மலையாளம் தெரியணும், தமிழ் தரணும் அவசியம் கிடையாது. பட் இங்கிலீஷ், ஹிந்தி கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேற என்ன, அதாவது ஒரிஜினல் உங்களோட அட்டஸ்டட் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ண காப்பி இருக்கு இல்லையா, செட் ஆஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் 3 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இது எல்லாமே எடுத்துட்டு வாக்கின் இன்டர்வியூ போய் இன்டர்வியூ அட்டன் பண்றது தான். ஓகேங்களா? சரி, ஓகே. அவங்களோட கிரெடென்ஷியல் பர்ஃபார்மன்ஸ், பர்சனாலிட்டி உள்ள அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க வந்து பண்றாங்க. ஓகேங்களா? In addition to 64 selected candidates, names of next 64 candidates will be based on reserve panel. It shall be considered in the event of any shortfall. Suppose வந்து 64 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 64 பேர் மட்டும் தான் எடுப்பாங்க அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அதனால பயப்பட வேணாம். அது கூட வந்து இன்னொரு 64 பேர் மொத்தத்தில் பார்த்தோம்னா 128 பேர் செலக்ட் பண்ணி வச்சிருவாங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் இருக்க அந்த 64 பேர்ல யாராவது வந்து ட்ராப் அவுட் ஆகிறாங்களோ இல்லை வந்து அவங்களோட அப்போ அந்த டைம்ல பெர்ஃபார்மன்ஸ் ஏதோ நடுவில் ஏதோ பிடிக்கல அப்படின்னா அவங்கள அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 64 பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே எடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 2 years எக்ஸ்பீரியன்ஸ் எதுல இருந்தாலுமே, பிரைவேட்ல இருந்தாலும் எங்க இருந்தாலுமோ நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரெமுனரேஷன் பார்த்துக்கோங்க, அலவன்ஸ் பார்த்துக்கோங்க, உங்களோட ஒர்க் என்ன, ஒர்க் நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க.
ஒரு மந்த்ல வந்து 22 டேஸ் வந்து இருக்கு ஒர்க் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே. பிளேசிங் வாக்கின் இன்டர்வியூ. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த டேட்க்கு எங்கெங்க நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களோட ஃபோட்டோ அதே மாதிரி எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதி உங்களோட பேர் என்னென்ன எழுதணுமோ எல்லாமே எழுதிக்கோங்க. என்னென்ன அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், அதே மாதிரி நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது, அதே மாதிரி பார்த்தோன்னா அதர்ஸ் வந்து என்ன மற்ற இது ஏதாவது இருந்துச்சு சர்டிஃபிகேட்ஸ்னா அது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே எடுத்து அட்டாச் பண்ணி வாக்கின் இன்டர்வியூ நீங்கள் வந்து போய் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ இதில் வந்து நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு பேஸ் பண்ணும்போது சென்னை தான் இல்லையா? சென்னையில் வந்து சிஐடி கேம்பஸ் தரமணி சென்னையில் வந்து 15-11. ஓகேங்களா? அப்போ வந்து வாக்கின் இன்டர்வியூ. ஸோ வந்து 15-11 வரைக்கும் ஃபார் தமிழ்நாட்டில் போகிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் போய் அட்டன் பண்ணிங்கன்னா இங்கே. சரி, கர்நாடகாவில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 12ஆம் தேதி போகணும். கேரளாவுனா 8ஆம் தேதி. இங்கே என்னது துவக்குடி, தஞ்சாவூர் ரோடு துவக்குடி. ஓகேங்களா? தஞ்சாவூர்லயும் இருக்கும் பாருங்க. அதாவது இந்த துவக்குடின்றது தஞ்சாவூர் ரோட் அங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ 2 இடத்துல நீங்க எங்க வேணாலும் போய் வாக்கின் இன்டர்வியூ வந்து பண்ணலாம். ஸோ பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த ஜாப் பிடிச்சிருந்துச்சு, ஓகே, உங்க எலிஜிபிலிட்டியை பூர்த்தி செஞ்சுச்சு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணுங்க. இல்லை சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த ஜாப்ல உங்களுக்கு மீட் பண்றேன். பாய்.